வணக்கம் அனைவருக்கும். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இந்த குக்கீஸ் அண்டு கேள்விப்பட்டிருப்போம். வெப் டெவலப்மெண்ட் செய்கிற அங்கே வெப் குக்கீஸ்ன்ற சம்மந்தமான ஒரு விஷயம். குக்கீஸ்லேயே மெயினாக சேம் சைட் குக்கீஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சேம் சைட் குக்கீஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் அஹ், எனக்கு தெரிஞ்சதை கதைக்க விடாமல் இருக்கிறேன். அதுக்கு முதல் குக்கீஸ்ன்றது என்னென்னு பார்ப்போம். இப்போ குக்கீஸ்ன்னு சொன்னால் என்னென்றால் எங்களோட ப்ரௌசரில் நாங்கள் ஒரு வெப்சைட்டை லாகின் பண்ணுறோம் அல்லது அதை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த வெப்சைட்ல இருந்து எங்களுக்கு ஒரு சின்ன டோக்கன் மாதிரி ஒன்று டோக்கனோ அல்லது ஒரு 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 கைண்ட் ஆஃப் பேக்கெட் அல்லது ஒரு ஒரு சீக்ரெட் மாதிரி வைங்களேன். அவர் ஒரு சீக்ரெட் தரார். அந்த சீக்ரெட் எங்களோட ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த சீக்ரெட் நாங்கள் அதை பாவிச்சு நாங்கள் எங்களோட வெப்சைட்டை உருவாக்கின அந்த சர்வரோட நாங்கள் தொடர்பு கொள்ள போகிறோம். அப்போ அந்த சீக்ரெட்டில் நாங்கள் டோக்கன் அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம். ஆக்சஸ் டோக்கன்னு சொல்லி. இப்போ நான் யார், நான் லாகின் பண்ணிட்டேனா, இந்த மாதிரி விஷயங்கள் சர்வருக்கு தெரியாது. அப்போ நான் ஒரு வெப்சைட்டில் எனக்கு மட்டும் தரப்பட்ட சில பக்கங்கள் இருக்கும். அதை தாண்டி நான் வேறு ஒரு பக்கம் இல்லை அட்மின் பேஜோ ஒன்று போனேன் என்றால் என்னால் அதை பார்வையிட முடியாது. அப்போ அப்படியானதுகளை செக் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களுடைய ரோல் மற்றது நாங்கள் லாகின் பண்ணியிருக்கோமா என்ற இந்த விஷயங்கள் தீர்மானிக்கும். அப்போ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ரௌசரில் ஒரு இடம் வேணும். அப்போ ப்ரௌசரில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னால் அதை குக்கீஸ் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அல்லது லோக்கல் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. லோக்கல் ஸ்டோரேஜ் இன்னொரு விதம் ஆஃப் இந்த சர்வர்லேருந்து வர விஷயத்தை நாங்கள் ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மெமரி மாதிரி யோசிங்களேன். அப்போ குக்கீஸ், லோக்கல் ஸ்டோரேஜ், மற்றது இன்னும் ஒன்று மெயினாக இருக்குது. அதை தற்சமயம் நான் மறந்துட்டேன்றதால இந்த ரெண்டையும் மெயினாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் குக்கீஸுக்கு முடியல ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம். லோக்கல் ஸ்டோரேஜை நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எங்களோட ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் டெவலப் பண்ணுவோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டால் இந்த லோக்கல் ஸ்டோரேஜை சேஞ்ச் பண்ண முடியும் அல்லது ரீட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் குக்கீஸை நாங்கள் ரீட் பண்ணாத மாதிரியும் செட் பண்ணலாம். அது பேக்கெண்டில் நீங்கள் நிறைய ஆர்வம் இருக்கிற நீங்கள் சொன்னால் அந்த குக்கீஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை தேடி அறிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயமே இதை தாண்டிய ஒரு விஷயம்ன்றதால கொஞ்சம் இதை பார்க்குறதுக்கு முதல் மேபி நீங்கள் ஒரு குக்கீஸை பற்றி ஒரு சின்ன ஐடியா எடுத்து வச்சுக்கிறது நல்லா. நான் இந்த சேம் சைட் குக்கீஸ்ன்றதை பற்றி இந்த ப்ரெசன்டேஷனில் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சேம் சைட் குக்கீஸ்ன்றது என்னென்னு சொன்னால் முதலே சொன்ன மாதிரி குக்கீஸ் நீங்கள் ஒரு டேட்டாவை அல்லது உங்களோட இணையதளம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அதில் இந்த சேம் சைட் குக்கீஸ் என்னென்னு சொன்னால் ஒரே வெப்சைட்டாக ஒரே டொமெயினாக இருக்கிறதால சேம் சைட் குக்கீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ example.com இருந்துச்சுன்னு சொன்னால் app.example.comன்றது ஆப்ன்றது சப்டொமைனாக இருக்க போது example.comன்றது டொமைன் நேமாக இருக்க போகுது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் .comன்றது டிஎல்டின்னு சொல்கிறது டாப் லெவல் டொமைன். எக்ஸாம்பிள்ன்றது TLD+1ன்னு சொல்கிறது இது டொமைன் ஃபுல் டொமைன். இப்போ example.com, amazon.com இந்த மாதிரி இந்த டொமைன் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி முன்னுக்கு வர இந்த ஆப்ன்றது சப் டொமைன்னு சொல்லலாம். app.example.comன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த HTTPS இந்த எஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இது செக்யூர்னு சொன்னால் அதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கும். இது செக்யூரான வெப்சைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ இதை ஸ்கீம்னு சொல்கிறது. இப்போ இது HTTP app.example.comன்றதுன்னு சொன்னால் இது செக்யூர் பண்ணப்படாது. அப்போ நீங்கள் ஒரு சரி போய்க்கில் ஒரு பூட்டு பச்சை பூட்டாக இருக்கும், சிவப்பு பூட்டாக இருக்கும். அப்போ சிவப்பு பூட்டுன்றது இது செக்யூர் இல்லை, பாதுகாப்பற்றது. அப்போ இதெல்லாம் நாங்கள் வங்கி சம்மந்தமான அந்த பேமெண்ட்ஸ்கள் அதுகள் செய்கிறத நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும்னு சொல்லுவேன். ரைட். இப்போ HTTPS app.example.comமும் HTTP app.example.com ரெண்டும் சேமாக இல்லை. இங்கே ஸ்கீம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. HTTPS HTTP. அப்போ இதுகளை வச்சுக்கொண்டு தான் என்ன சொல்கிறது, சேம் சைட் க்ராஸ் சைட்டுன்னு ரெண்டு விதம் இருக்குது. க்ராஸ் சைட்டுண்டா டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு சைட்டுன்னு சொல்கிறது. அப்போ இங்கே க்ராஸ் சைட் HTTPS app.example.com என்றதும் HTTP app.example.comன்றதும் சேம் சைட் இல்லை, டிஃப்ரெண்ட். அதாவது க்ராஸ் சைட் மாதிரி வேறு வேறு தளம்ன்றதை நினைவில் வச்சுக்கொள்ளுவோம். அதே மாதிரி சேம் சைட்ன்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ app.example.com, blog.example.com இது எல்லாமே சேம் சைட்டாக இருக்க போது. அதே மாதிரி example.com இது ரைட். github.io
paradan.github.io, raja.github.io இதெல்லாமே சேம் சைட்டாக இருக்க போகுது. அப்போ சேம் சைட்டில் இருந்து வாரது, இப்போ நாங்கள் வெப்சைட் ஒன்று வச்சுருந்துருப்போம். அந்த வெப்சைட்டில் ஒரு 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 ப்ளாக் போஸ்ட் ஒன்று எழுதுகிறோம். அந்த ப்ளாக் போஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வச்சுருந்துருப்போம். உதாரணமாக பாருங்களேன், இப்போ இந்த வெப்சைட்டையே நான் எடுக்கிறேன். அதில் பாருங்க, இந்த இமேஜை பார்த்தீங்களான்னு சொன்னால், இந்த இமேஜின் வெப்சைட் வந்து இதுதான். நான் அப்லோட்ஸ்ன்ற சேம் இந்த website.com/uploads இது இப்படி ஒரு இந்த இமேஜ் வந்து இப்படி இருக்குது. இது நான் இந்த வெப்சைட் சேம் paradan.comலேயே பயன்படுத்தி கொள்வதால் எனக்கு இது சேம் சைட், அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே இந்த இமேஜ் சேவ் பண்ணுறதும் இருக்குது. அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. இதுவே இப்போ இந்த medium.com, ரைட்? இந்த medium.comல நான் ஒரு ப்ளாக் போஸ்ட் எழுதுகிறேன். அதில் இந்த இமேஜை கொண்டு வரணும்னு சொன்னால், நான் இந்த டொமைனை இந்த இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி இந்த மீடியம் பேஜுக்குள்ளே கொண்டு வந்து போட்டேன்னு சொன்னால், இந்த பேஜ் லோட் ஆகிக்குள்ள என்ன செய்யும், இந்த இமேஜை லோட் பண்ண சொல்லும். இந்த இமேஜை லோட் பண்ணிக்கல இது இப்போ இந்த சர்வரில் இருக்கிறது, இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற உண்டு. இதை நான் லோட் பண்ணணும்னு சொன்னால், நான் சில நேரம் குக்கீஸ் என்ற அந்த விஷயத்தை செட் பண்ணி வச்சுருந்தேன்னா, இப்போ குக்கீஸை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இன்ஸ்பெக்டில் போய் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்களான்னு சொன்னால், இந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்குள்ளே அல்லது செஷன் ஸ்டோரேஜ், ரைட், லோக்கலுக்குள்ளே போனீங்கனாலே லோக்கல் ஸ்டோரேஜ், இது லோக்கல் ஸ்டோரேஜுக்குரியது. அதே மாதிரி குக்கீஸுக்கு இருக்கும். நீங்கள் குக்கீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏகப்பட்ட குக்கீஸ் இருக்குது. இது google.com-குரியது, இது என்னுடைய வெப்சைட்டுக்குரியது. என்னுடைய அதுக்குள்ளே எதுவும் பெருசாக இல்லைன்றதால உங்களுக்கு ஒன்றும் காட்டல. இதுவே நான் இப்போ ஏதாவது லொகின் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் எனக்கு மேபி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் லொகின் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய இப்போ லொகின் பண்ணப்பட்ட பேஜ். நான் இதில் பார்க்குறதுக்கு இதில் அப்ளிகேஷனில் போனோம்னு சொன்னால் குக்கீஸ் செட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிடுறேன். குக்கீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. ஒத்தன்டிகேஷனுக்கு நான் ஒரு டோக்கன் போட்டுவிட்டேன். இஸ் ஒத்தன்டிகேட்டட் ட்ரூ. அப்போ நான் இப்போ லொகின் பண்ணியிருக்கேன். அதே நேரம் எனக்கு ஒரு டோக்கன் வந்திருக்கு. இந்த டோக்கனை வச்சுக்கொண்டு நான் ஒவ்வொரு தரமும் இந்த இந்த இடங்களுக்கு போய்க்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒத்தன்டிகேஷன் டோக்கன் ஒன்று வந்திருக்கேன். சரியோ, நான் இப்போ நெட்வொர்க் டேப்புக்கு திருப்பி போயிட்டு இதை நான் இப்போ ஸ்கில்ஸ்ன்றதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்மின்ன்ற ஒரு ரிக்வஸ்ட் போயிருக்குது பாருங்க. portfolio/skills/adminன்றதுக்கு இதில் ஹெடர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கியில் பாருங்க, இஸ் ஒத்தன்டிகேட்டட் ட்ரூ, என்னுடைய ஒத்தன்டிகேஷன் வந்திருக்குது. இப்போ நீங்கள் இதை செட் பண்ணுறதால என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு தரமும் இந்த ஃப்ரண்ட் எண்டில் இருந்து பேக் எண்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகல இந்த குக்கி செட் இது அப்படியே போகும். இது வந்து பேக் எண்டால் செக் பண்ணப்பட்டு ரைட் இவர் தான் இந்த வெப்சைட்டின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி வச்சு என்ன செய்யும், எனக்கு இந்த பேஜை லோட் பண்ண விடும். இல்லாட்டிக்கு இப்போ நான் இதை லொக் அவுட் பண்ணி போட்டு நான் இந்த சேம் பேஜுக்கு போகிறேன் என்ன சொல்லுதுன்னு சரியா. இப்போ நான் லொக் அவுட் பண்ணிட்டேன்றதால எனக்கு இப்போ குக்கீஸ் அதுக்குள்ளே டிலீட் ஆகியிருக்கும். நான் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் அந்த குக்கீஸை பார்க்குறேன் பாருங்க. குக்கீஸில் அது இப்போ டிலீட் ஆகிட்டுது. இப்போ நான் இந்த பேஜுக்கு போனேன்டா என்ன லொகின் பேஜுக்கு தான் திருப்பி விடுது. சரி, இப்போ இந்த குக்கீஸ்ன்ற விஷயத்துக்கு திருப்பி வரும். இப்போ சேம் சைட்ன்றதால இந்த குக்கீஸை வச்சு நாங்கள் இப்போ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம்னு வைங்களேன். நான் இப்போ அந்த பேஜுக்கு போனான், அப்போ என்னால் பேஜ் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரியோ, இந்த சேம் சைட்ன்ற விஷயம் எங்கே வருதுன்னு சொன்னால் சேம் ஒரே டொமெயினாக இருக்கிறது அல்ல ஒரே மாதிரி இருக்கிற சைட், ஒரே பேரில் இருக்கிற சைட்டில் வந்து சேம் சைட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் வந்து பார்த்துருக்கேன். இப்போ இதே நேரம் இந்த இமேஜை லோட் பண்ணுறது, ஐஃப்ரேம்னு சொல்கிறது, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு வெப்சைட்டுன்ற சின்ன ஒரு பெட்டி மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே அந்த வெப்சைட்டை லோட் பண்ணுறது, ஃபோட்டோவை லோட் பண்ணுறது, இமேஜை லோட் பண்ணுறது, இப்படி கன விஷயங்கள் நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு வெப்சைட் இன்னொரு வெப்சைட்டுடைய பாவிக்கிற மாதிரி. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வெப்சைட்டில் அவங்க சோஷியல் மீடியாவை போடுறதுக்கு ஒரு சோஷியல் மீடியா பிளாக் வந்து ஒரு மாதிரி எழுதியிருப்பினோம். ஃபுல் பேஜ்லேயுமே ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இதில் அவன் ஃபேஸ்புக்குன்ற ப்ரொஃபைல் போட்டு இதில் லைக் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் ஏதாவது மெசேஜ் பண்ணுறதுக்கும் அப்படி ஏதாவது இது ஒரு பெரிய வெப்சைட்டுன்ற ஒரு இதில் ஃபேஸ்புக்கு வந்து ஒரு சின்ன இது ஒதுக்கி இருந்திருப்பினேன். அதில் சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தின காலத்தில் நான் பார்த்துருக்குறேன்.
நான் அந்த பேஜை லைக் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இதில் லைக் அண்டு வரும். அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் ஃபேஸ்புக்கில் இல்லையே, ஆனால் இதில் லைக் அண்டு காட்டுறானே, எப்படி காட்டுறான்ன்ற எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு ரீசன் வந்து என்னென்றால், இந்த குக்கீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்குன்ற குக்கீஸ் வந்து இந்த தளத்திலையும் இருக்க போகுது. இந்த நான் இப்போ படித்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வெப்சைட்லேயும் இருக்க போகுது. அப்போ அதன்படி என்ன செய்யும்னு சொன்னால், இந்த இது சொல்கிறது ஐ ஃப்ரேம் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இன்னொரு வெப்சைட் உண்டு. இப்போ ஃபேஸ்புக்குன்ற வெப்சைட் இதில் லைக்ன்றது எப்படி வருதுன்னு சொன்னால், இப்போ லொகின் பண்ணியிருக்கிறவர் வந்து இந்த பேஜை லைக் பண்ணியிருக்கிறாரா இல்லையாரான்றது அந்த குக்கீஸில் நான் காட்டினேன் ஒதென்டிகேஷன் டோக்கன், அதை வச்சு என்ன செய்யும், ஃபேஸ்புக்கு ஒரு ரிக்வஸ்ட் மேக் பண்ணி இதில் காட்டும் இவர் லைக் பண்ணியிருக்காரா இல்லையான்னு. ரைட்? இல்லையென்று சொன்னால் பொதுவாக அவருக்கு லைக்ன்றதை மட்டும் காட்டும், கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும்ன்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வேறு சைட்டுக்குள்ளே இன்னொரு எங்களோட சைட்டை கொண்டு வரோம், அல்லது எங்களோட சைட்டுக்குள்ளேயே ஒரு ரிக்வஸ்ட்டை மேக் பண்ணுறோம், இப்படியானதுகளில் வந்து இந்த சேம் சைட் குக்கீஸை வந்து நாங்கள் மெயினாக பயன்படுத்தும். குக்கீஸை மெயினாக யூஸ் பண்ணோம். அதுக்குள்ளேயும் சேம் சைட்டுன்றது எங்கே வருதுன்னு சொன்னால் 3 பிரிவுகளுக்குள்ள அது வருது. அந்த பிரிவுகளை பார்க்கறது முதல் இது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ சர்வர் வந்து ஒரு குக்கி எங்களுக்கு செட் பண்ணி தரும், இவர் தான் இந்த யூசர், இவருக்கு இந்த குக்கியை செட் பண்ணுறேன்னு. அது பிறகு என்ன செய்யும், ப்ரௌசரில் வந்து ஸ்டோர் ஆகும். நான் இப்போ காட்டினதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌசரில் லாகின் பண்ணோன்னே வந்து ஸ்டோர் ஆகிறது. ப்ரௌசர் வந்து பிறகு என்ன செய்யும், ஒவ்வொரு ரிக்வஸ்ட் மேக் பண்ணிக்கலையும் என்ன செய்யும், அந்த குக்கீஸ் அட்டாச் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கும் ப்ரௌசர் சர்வருக்கு, எங்களோட சர்வருக்கு, பேக்கெண்ட் சர்வருக்கு. அதன் மூலமாக எங்களுக்கு தெரியும் என்ன சர்வர் எங்கள் இந்த டேட்டா இவர் தான் வச்சுக்கிறான்ன்றது வரும். இப்போ சேம் சைட் க்ரோஸ் சைட் நான் முதலே கொஞ்சம் சொன்னதால் இந்த இதில் பாருங்க, app.example.com, api.example.com, சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் டொமைன். அப்போ example.com சேம் டொமைன், சேம் ஸ்கீமா, https டொமைன். http என்றால் பிறகு வேறு பாருங்க, இதில் டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டொமைன் ஒரு சேம் சாரி போர்ட் இஸ் சப்டொமைன்ஸ் ஆர் ஃபோர்கிவன், ஸ்கீம் இஸ் நாட். ஸ்கீம் நாட்னு சொன்னால் என்ன அர்த்தம், க்ரோஸ் சைட்டாக வந்துடும். அதாவது https வேறு http வேறையாக இருக்குது. க்ரோஸ் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் forum.example இருக்குது, இது bank.example. இப்போ உதாரணமாக bank.com, forum.com இருக்கிற மாதிரி. அப்போ இது வந்து வேறு வேறு வெப்சைட் க்ரோஸ் சைட்டுன்னு சொல்கிறது. சேம் சைட்டுன்றது வந்து ஒரே வெப்சைட்டுக்குள்ளே நடக்கிற ரிக்வஸ்ட். இப்போ app.example வேறு ஒரு பேஜாக இருக்கலாம், api.example வேறையாக இருக்கலாம், ஆனால் ஸ்டில் அந்த டொமைன் சேமாக இருக்கிறதால இது சேம் சைட்டுன்னு சொல்லுவாள். சரியா? இந்த CSRF ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கு, க்ராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி என்று சொல்லி ஒரு அட்டாக் சர்ஃபேஸ் இருக்குது. நீங்கள் சைபர் செக்யூரிட்டி அல்ல வெப்சைட்டில் வெப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிற ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ bank.example என்ற ஒரு வெப்சைட்டில் நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். இது என்ற பேங்க் சம்மந்தமான இது ஒரு வெப்சைட். இன்னொரு வெப்சைட் இன்னொரு டேப்பில் நான் ஓப்பன் பண்ணேன், evil.example. இப்போ என்ன நடக்கும், இந்த evil.example இல்லை இருக்கிறது வந்து இந்த குக்கீஸை வந்து மேபி அக்செப்ட் பண்ணி அல்லது எடுத்து அதை என்ன செய்யலாம், இந்த பேங்க்கின்ற வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு டைப் ஆஃப் அந்த குக்கீஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால் சரி. ஏன் குக்கீஸ் தான் மெயின் நாங்கள் யாருன்றதுக்குரிய ப்ரூஃப். அப்போ அந்த குக்கீஸ் எடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த evil.example இருக்கிறவ அந்த குக்கீஸை வச்சு bank.example போகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? அப்போ இதுலேருந்து நீங்கள் பார்க்கணும் என்றால் ப்ரௌசரில் வந்து தென் அந்த குக்கீஸை போட்டு அவ bank.example என்ன நான் மாதிரியே அவ அங்கே ப்ரிட்டெண்ட் பண்ணலாம், அதாவது நடிக்கலாம். குக்கீஸுன்ற மெயின் நோக்கம் வந்து இந்த டேட்டாக்களை சர்வர்லேருந்து வர டேட்டாவை எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி நாங்கள் யாருன்றதும் ரிக்வஸ்ட் மேக் பண்ணிக்கல அதை செய்கிறதுக்குமான ஒரு தான். ஆனால் இங்கே வந்து என்ன நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது, இன்னொரு சைட்டுக்கு இந்த குக்கீஸை ஆக்சஸ் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறது வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சேம் சைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒன்றை நீங்கள் செட் பண்ணலாம். சேம் சைட் வந்து லேக்ஸ் ஒரு டைப் இருக்குது சேம் சைட்டுக்குள்ளே. ஸோ இது என்ன செய்யும், இட் டெல்ஸ் த ப்ரௌசர் விச் க்ராஸ் சைட் ரிக்வஸ்ட் மே கேரி திஸ் குக்கி. அப்போ சேம் சைட்டில் இருக்கிறது வந்து இந்த குக்கியை எடுத்துக்கொள்ளலாமான்னு நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு. இப்போ பாருங்க, இந்த இதுக்குள்ள 3 பிரிவு இருக்குது சேம் சைட்டுக்குள்ள, ஸ்ட்ரிக்ட், லேக்ஸ், மற்றது நான். இப்போ சேம் சைட் ரிக்வஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட்ன்னு பாவிச்சிங்கன்னு சொன்னால் குக்கீஸை சென்ட் பண்ணுமா. ரைட்? சேம் சைட் இதில் பார்த்தீங்கன்னா சேம் சைட்டுன்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால்
யூஸ்வலாக நீங்கள் ஸ்ட்ரிக்ஸ் லேக்ஸ் நோட் எது போட்டாலும் சேம் சைட், அதாவது app.example.com api.example.comன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரிக் லேக்ஸ் நோட் எந்த டைப் நீங்கள் பாவிச்சிங்கனாலும் குக்கி சென்ட் ஆகும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா உண்மையில் எந்த ஒரு டொமைன் வச்சிருக்க ஒரு சர்வர் வச்சிருக்க போகிறாருன்னு சொன்னால் அவர் தான் அதன் ஓனராக இருக்க போகிறார். அப்போ அவருக்கு வந்து குக்கீஸ் அனுப்புறதால எந்த பிரச்சனையும் இல்லை சேம் சைட்டுக்கு. இதுவே க்ராஸ் சைட்டில் தான் எங்களுக்கு பிரச்சனை வருது, ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு. ஆனால் என்ன பிரச்சனை, மற்ற ஒரு டொமைன்காரன் எந்த வெப் சர்வரில் இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டாவை அவர்கிட்ட இதில் ஷோ பண்ணுவார். ஷோ பண்ணிக்கல என்ன நடக்கும், எந்த டொமைன் அங்கே பயன்படுத்தப்பட போகுது. அப்போ எந்த டொமைன் பயன்படுத்தப்பட போகுதுன்னு சொன்னால் என் சம்பந்தம் எந்த வெப்சைட்டுக்குரிய குக்கீஸை வந்து ப்ரௌசரில் இருந்து சென்ட் பண்ணணுமா வேண்டாமான்றது. வேற ஒரு சைட்டில் இருந்து எந்த சர்வருக்கு ரிக்வஸ்ட் வரைக்குள்ள குக்கீஸ் ஏற்கனவே அவர்கிட்ட ப்ரௌசரில் என் சம்மந்தப்பட்ட குக்கீஸ் இருந்துன்னு சொன்னால் அதை சென்ட் பண்ணணுமா வேணாமான்றது. அப்படி சென்ட் பண்ணேக்கில் என்ன பிரச்சனை, நான் ஓமண்டு சொல்லி விட்டுருந்தேன், நொன்னுன்றது அதுதான். நான் ஓமண்டு விட்டேன்னு சொன்னால் இப்போ facebook.comல வந்து எந்த சர்வர் என்ற படம் ஒன்று இருக்குது, நான் லிங்க் ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கணும்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணிக்கல உங்களோட ஃபேஸ்புக்கில் அல்லது சாரி ஏதோ ஒரு பிளாக் வெப்சைட் மீடியமில் பரதன்.com என்ற இமேஜஸ் இருக்குதுன்னு சொன்னால் மீடியமுக்களால் எந்த வெப்சைட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வரும். அப்படி வரையக்குள்ள இந்த குக்கீஸ் எடுபடணுமா இந்த ப்ரௌசரில் இருந்துன்றது தான் நீங்கள் மெயின் நோக்கம். அப்போ க்ராஸ் சைட் லிங்குக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பாவிச்சிங்கன்னு சொன்னால் பிளாக்ட் ஆகிடும். நீங்கள் குக்கீஸ் அனுப்பப்படாது, ப்ரௌசரில் இருந்து குக்கி அனுப்பப்படாது. நீங்கள் medium.comலேருந்து இந்த வெப்சைட்டுக்கு வெப்சைட்டில் இருக்கிற இமேஜை லோட் பண்ணுறது. அதே மாதிரி ஐஃப்ரேம் இமேஜஸ் எடுக்கக்குள்ளே பிளாக் பண்ணப்படும். இந்த ஸ்ட்ரிக்ட்ன்றா வெரி ஸ்ட்ரிக்ட். இந்த ஸ்ட்ரிக்ட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பேங்கிங் அப்ளிகேஷன் மாதிரியான ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் பாவிக்கல ஸ்ட்ரிக்ட்ன்றதை நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லா. ஏனென்றால் இதுதான் மேக்ஸிமம் உங்களோட குக்கீஸ் சேவ் பண்ணும். அப்போ லக்ஸ்ன்றது என்ன செய்யணும்னு சொன்னால் க்ராஸ் சைட் லிங்கில் வந்து, அதாவது இன்னொரு வெப்சைட்லேருந்து இந்த வெப்சைட்டுக்கு ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் மேக் பண்ணுதுன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த ப்ரௌசரில் குக்கி இருந்ததுன்னு சொன்னால் அது சென்ட் பண்ணுமா. பட் கெட் ரிக்வஸ்ட் மட்டும்தான். கெட் ரிக்வஸ்ட் வந்து இந்த க்ரட் ஆப்ரேஷன்ஸில் கெட் ரிக்வஸ்ட்ன்றது அது மட்டும் நடக்குமா. ஐஃப்ரேம் இமேஜஸ் ஃபெட்ச் எல்லாத்தையும் லக்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். நொன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒன்று நடக்கும். ஆனால் இப்போ வர்றதுகளில் வந்து ரிக்வயர்ஸ் செக்யூர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. HTTPS மூலமாக மட்டும்தான் இந்த நொன்னுன்றதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணினாலும் நடக்கும். பட் ஸ்டில் குக்கீஸ் வந்து போய் வரும், ரைட். அப்போ அது இந்த medium.com வந்து HTTPS இருந்தாலே போதும். நீங்கள் நொன்னு கொடுத்தாலும் உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு இமேஜ் ரிக்வஸ்ட் கொண்டு எடுக்கிறதுக்கு வரைக்குள்ள உங்களோட குக்கீஸ் சென்ட் ஆகும். குக்கீஸ் இன்னொரு வெப்சைட் அக்சஸ் பண்ணுறது தான் நீங்கள் பிரச்சனை. க்ராஸ் சைட், சேம் சைட் பிரச்சனை இல்லை. இப்போ சேம் சைட்லேயே நாங்கள் 3 டைப் ஆஃப் இதாக இந்த குக்கீஸை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க: ஸ்ட்ரிக்ட், லக்ஸ், நான். இப்போ இதுலேயே இன்னும் ஒரு அடிஷனல் விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரிக்ட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இப்போ இமெயிலுக்கு லெட்ஸே எங்களை GitHub அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. GitHubல ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு எங்களோட இமெயிலுக்குன்னா நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணக்குள்ள நான் ஏற்கனவே GitHubல லொகின்னு சொன்னால் எனக்கு GitHub அப்படியே அந்த பேஜை சரியாக காட்டுது, மேலே லொகின் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு காட்டுது. அப்போ அங்கே எப்படி வடிவமைச்சிருப்போம்னா இந்த லக்ஸ் சேம் சைட் வந்து லக்ஸ் அண்ட் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணோன்னே புது டேப்பில் ஓப்பன் ஆகுது. ஏற்கனவே லொகின் பண்ணியிருக்கிறனால எனக்கு அது அப்படியே காட்டுது, ரைட். ஸ்ட்ரிக்ட் அண்ட் இதே நேரம் GitHub வந்து அந்த செட் பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னால இந்த குக்கியை நான் ஜிமெயிலில் இருந்து கிளிக் பண்ணிடுறேன்னு சொன்னால் அந்த கிளிக்கில் இருந்து புது டேப் ஓப்பன் ஆகுது. பட் ஸ்டில் சேம் சைட் வந்து ஸ்ட்ரிக்ட் அண்டு போட்டிருக்கு நம்ம GitHubல அந்த குக்கி எனக்கு வரையக்குள்ள. அப்போ குக்கி அனுப்பாது. ஏன், கூகுளில் இருந்து தான் புது பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ குக்கி வந்து அனுப்பப்படாது, புது பேஜ் ஓப்பன் ஆகிக்கல. அப்போ என்ன செய்யும், இவர் லொகின் பண்ணலைன்னு காட்டு ஸ்ட்ரிக்ட் அண்ட் இருந்ததுன்னா. அப்போ நார்மலாக அதுதான் பேங்கிங் ஆப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான். நீங்கள் சில நேரம் லொகின் பண்ணி இருந்தாலும் இன்னொரு டேப்லேயோ அங்கேயோ கிளிக் பண்ணினால் உங்களுக்கு புது பேஜ் புதுசாக லொகின் பண்ணுங்கன்னு காட்டும், ரைட். அதுதான் இங்கே விஷயம். க்ராஸ் சைட்டில் இருந்து வர குக்கீஸை பிளாக் பண்ணுறது தான், அக்சஸ் பண்ணப்படுறது. அப்போ அதான் க்ராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி என்ற இந்த வல்னரபிலிட்டி வந்து தடுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் நோக்கம். இப்போ சேம் சைட்டில் வரதை வந்து அக்செப்ட் பண்ணி சென்ட் பண்ணப்படுற மாதிரியும் க்ராஸ் சைட்டில் வரதில் பிளாக் பண்ணுற மாதிரியும் இதில் மோஸ்ட்லி நாங்கள் யூஸ்ஃபுல்லாக லக்ஸ் என்ற மெத்தடை யூஸ் பண்ண ரெக்கமெண்டட். என்னென்னா அது மற்றதில் வந்து பிளாக் பண்ணு, ரைட். ஸோ குக்கீஸ் எப்படி கேரிட் அவுட் ஆகும்ன்றது இந்த விஷயத்தில்.
லெக்ஸ். நொன் என்றால் அது செக்யூரிட்டி வந்து மோஸ்ட்லி டிப்ளிகேட்டட் மாதிரி நீங்கள் பெருசாக அதை சேம் சைட் நொன்னண்டு போடுறது வந்து எங்கேன்னு சொன்னால் க்ரோஸ் சைட் வந்து அதை அக்சஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எங்கே இந்த இடத்துல பாவிக்கணுன்றது நான் இப்போ சொன்ன விஷயம்தான். எந்தெந்த இடங்களில் சேம் சைட் வந்து பிரேக் ஆகும்ன்றது சில நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த எஸ்எஸ்ஓ ரவுண்ட் ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் இன் வித் கூகுள்ன்ற ஒரு பேஜ் பார்த்துருப்பீங்க லொகின் பண்ணிக்குள்ள. அதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னால் இது கூகுள் என்ற சர்வருக்கு போகும், உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த இமெயிலை செலக்ட் பண்ணணுமன்றது இருக்கும். அப்போ இமெயிலை செலக்ட் பண்ணணும், அப்புறம் திருப்பி லொகின் பண்ணுற பேஜோ அல்ல அந்த வெப்சைட்டுக்கு வந்து உங்களை லொகின் பண்ணி சக்ஸஸ்ன்னு காட்டும். இந்த இடங்களில் வந்து நீங்கள் சேம் சைட் என்றதை பாவிக்கக்குள்ள மோஸ்ட்லி லக்ஸ்ன்றது ஃபைனாக இருக்கும். ஏன்னா டாப் லெவல் நவிகேஷன் ஒரு விஷயம் இருக்குது. டாப் லெவல் நவிகேஷன்னா நீங்கள் ஒரு டேப்பில் இருக்கிறீங்க, கிளிக் பண்ணி இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, பட் டோட்டலாக அந்த டேப்பில் இருக்கிற கண்டென்ட்டே மாறி வருதுன்னு சொன்னால் அது டோட்டல் டாப் லெவல் நேவிகேஷன் சொல்கிறது. இதுவே நீங்கள் அந்த சைன்இன் வித் கூகுளை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேஜுக்குள்ளேயே ஒரு ஐ ஃப்ரேம் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி அதில் இமெயிலை செலக்ட் பண்ணுங்க கொண்டு விட்டுச்சுன்னு சொன்னால் அது வந்து அந்த பேஜ் எங்களோட லொகின் பண்ணுற பேஜ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கூகுளுக்கான ஐ ஃப்ரேம் வெப் பேஜ் வித்தின் த பேஜ்ன்னு சொல்கிறது. அப்போ அதை கிளிக் பண்ணக்குள்ளே எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கூகுள் வந்து அதுண்ட குக்கீஸை எங்களோட வெப்சைட்டுன்ற குக்கீஸ் செக்ஷனுக்குள்ளே செட் பண்ணும். இப்போ செட் பண்ணக்குள்ளே அதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதால தான் இந்த எஸ்எஸ்ஓ மேபி பிரச்சனையாக இருக்கும்ன்றது. ஆனால் அதுக்குமே நாங்கள் லக்ஸை பாவிக்கக்குள்ள டாப் லெவல் நவிகேஷன் தான் மோஸ்ட்லி நடக்கும். என்னோட அக்கௌண்ட் ரீடிரெக்ட் ஆகி திருப்பி எங்களோட வெப்சைட்டுக்கு தான் வரப்போகுது. அப்போ டாப் லெவல் நவிகேஷன் நடக்கக்குள்ள லக்ஸ் ஃபைனாக பெர்ஃபார்ம் பண்ணுன்றதால நாங்கள் லக்ஸையே யூஸ் பண்ணலாம் சேம் சைட்டுக்கு. அப்போ இங்கே மற்ற இது பேமெண்ட் ரிட்டர்ன்ஸ் எம்பெட்டட் டேப்ஸ் இந்த மாதிரியானதில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் சேம் சைட் லக்ஸை யூஸ் பண்ணுவோம். இனிமேல் இல்லையாண்டு குரூஷியலான மெயின் இம்பார்ட்டன்ட் செக்யூரான ஒரு ஒரு வெப்சைட் எங்களுக்கு கண்டு சொன்னால் நாங்கள் சேம் சைட்டை வந்து ஸ்ட்ரிக்ட் அண்டு பயன்படுத்தி கொள்வோம். நொன்னுன்றது டிபெண்ட் ஆன் த யூஸ் கேஸ். ரைட். இதில் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்ன்றது க்ரோம் வந்து வச்சிருக்கணும். இன்னும் மற்ற எல்லா ப்ரௌசர்ஸுமே இதை ஸ்டாப் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் அந்த 5 லைன் செக்லிஸ்ட் நாங்கள் எப்படி சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை ஹேண்டில் பண்ணலாம்ன்றது. ரைட். ஸோ பை டிஃபால்ட்டாக லக்ஸை யூஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணுங்க இப்போ அது உங்களுக்கு கட்டாயம் தேவை இருக்கிற பட்சத்தில். ரைட். இதுதான் நான் இன்று ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம். அதாவது சேம் சைட் குக்கீஸுக்குள்ளே சேம் சைட்ன்றதை வந்து என்ன கன்செப்ட்ன்றது இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களோட கேள்விகளை கமெண்டில் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.